அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாரும் எருசலேமின் குடிகளும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திறக்கப்பட்ட ஊற்று இயேசு கிறிஸ்து. அவர் உலகத்தை உண்டாக்கின தேவன் மனிதனாய் பிறந்தார். கோயில்களில் தன் பாவங்களை போக்கிக் கொள்ள கிடா கோழி அறுத்து இரத்த பலி செலுத்துவாங்க. ஆண்டவரே மனிதனுடைய பாவத்திற்காக தன்னை அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் பலியானார். அதனால் கிறிஸ்தவர்கள் பலி செலுத்துவதில்லை. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம், பரிசுத்த பலிகளை செலுத்துகிறோம், ஆராதனை பலிகளை செலுத்துகிறோம், நன்றி பலி செலுத்துகிறோம், பாவங்களை அறிக்கையிடுகிறோம். நம்மளிடத்தில் இருக்கிற பார்வையின் அழுக்கு, சிந்தனையின் அழுக்கு, தோற்றத்தின் அழுக்கு, இப்படியாப்பட்ட பார்வையில் நம்ம எண்ணத்தில், நம்முடைய இருதயத்தில், நம்முடைய பார்வையில், பேச்சில், செயலில், கிரியைகளில் அழுக்கு இருக்குது. இந்த அழுக்கையெல்லாம் கழுவிக்கொள்ள நீக்கிக்கொள்ள எருசலேம் குடிகளுக்கும் தாவீதின் குடும்பத்தாருக்கும் இயேசு கிறிஸ்து என்ற சிலுவையில் பலியான இயேசப்பாவுடைய ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கிறது, பாவத்தை நீக்குகிறது. அவர் சிலுவையிலிருந்து ஓடி வருகிற அந்த ஊற்று நீரிலிருந்து நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிறோம், நாம் பரிசுத்தம் அடைகிறோம், பாவத்தை கழுவி கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை நமக்கு தருகிறார். ஆமென். அல்லேலூயா.